இன்னைக்கு நம்ம பன்னீர்ல பன்னீர் பாப்ஸ். இது வந்துட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஹலோ, எப்போ வந்தீங்க? சூப்பர் சூப்பர். என் பேர் ஜனனி. என் வயசு வந்து 6 வயசு. ஓகே, என்ன படிக்கிறீங்க? நான் வந்து படிப்பேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? வெரி குட். சரி, இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியுமா? தெரியும். என்ன செய்ய போறோம்? பன்னீர் 65. பாண்டியன் ஷெஃப் தான் உனக்கு இன்னைக்கு பன்னீர் 65 செஞ்சு தர போறாரு. ஓகே, அவருக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துறீங்களா? ஹாய் ஜனனி. சரி, ஓகே, நீ பன்னீர் தானே கேட்ட. இன்னைக்கு நம்ம பன்னீரில் பன்னீர் பாப்ஸ் பண்ணி சூப்பராக உங்களுக்கு டேஸ்ட்டாக சமைச்சு தரேன். ஓகேவா? என்ன செஞ்சிருவோமா? செஞ்சிடலாம். செஞ்சிடலாம். ஓகே சொல்லு. ஓகே, ரெடி. பன்னீர் பாப்ஸ் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பன்னீர் பாப்ஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ பன்னீர் பாப்ஸுக்கு பன்னீர் கட் பண்ணி நம்ம மேரினேஷன் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம் கடாயில். ஓகே ஓகே, சரி, ரெடி பண்ணுமா? சரி, நீ சமையல்காரன் சேனல் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். உனக்கு எந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்? சாமு என்ன செய்ய போறோம்? சோமு இன்னைக்கு கார்ன் ஃப்ரை தான் செய்ய போறோம். இப்போ நம்ம பன்னீர் கட் பண்ணியாச்சு. பன்னீரை மேரினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, நம்ம பெரி பெரி மிக்ஸு 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, பிளாக் பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு சால்ட், லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடிமேட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வீட்லேயே அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இது என்ன குசைனுக்கு? என்ன குசிங்? இது வந்து சைனீஸ் குசின். இது கொரியன் ஸ்டைலில் கொடுக்குறோம் நம்ம. இது பாப்ஸ் வந்து கொரியனில் தான் ஃபேமஸ்ஸு. நம்ம கொரியன் ஸ்டைலில் நான் மிக்ஸ் பண்ணி. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களா? சரி, வாங்க. தேங்க்யூ. ஓகே ஷெஃப், இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்தது? கொஞ்சம் லைட்டாக லெமன் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம லெமன் ஆட் பண்ண போறோம். பன்னீர் ஆட் பண்ண போறோம். இப்போ பன்னீர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் இதை மேரினேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராமில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் இது போடலாம். ஆமாம். ஆட் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜனனி, இப்போ இங்கே ஹெல்ப் பண்ண வந்தீங்கல்ல, இதே மாதிரி தான் நீங்கள் வீட்லேயும் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்பாவுக்கு? ஆமா, அப்பா அம்மாக்கு அம்மா வந்து அந்த சில்லி இது எடுத்து தர சொல்லுவாங்க. அது அந்த லீஃப் எடுத்து தர சொல்லுவாங்க. கருவேப்பிலையா? உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் யார் செஞ்சு கொடுப்பாங்க? எங்க அப்பா. அப்பாவா? என்ன சொல்ற? அப்பா நல்லா சமைக்குமா, அம்மா நல்லா சமைக்குமாமா? இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக சண்டை நடக்கிறது கேரண்டி தான். எங்க அப்பா அப்பா அப்படிலாம் சொல்லல, அம்மாவும் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லணும். அம்மா இவர் கோத்து விடுறாரு, இவர் பேச்செல்லாம் கேட்காத நீ ஜனனி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சாங் போடுவோமா? சமையல்காரன்ல இப்போ சாங் போட போறோம். சாங் போட்டுன்னு சமைக்க போகிறோம். சமைக்க போறோம். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? வெரி குட். இந்த பாட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிடுமா? ஓகே சொல்லிடு, நீ சொல்லிடு.
ஓகே நான் ரெடி தான் வருவான்னு என்ன சொல்லிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன செஃப் அடுத்தது பொரிச்சிடலாமா? பன்னீரும் ரெடி ஆயிருச்சு. அதுக்கேற்ற மாதிரியே ஓகேவா? நம்ம பன்னீர் டிப் பண்ணி பொரிச்சிருவோமா? பன்னீர் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஜனனி கூட நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்பில் போட்டு ப்ரெட்டிங் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஓகே போட்டுடலாமா ஜனனி? நீ சொல்லு. நீயும் போடுறியா? இந்தா பன்னீர்ல எடுத்து வெட்டில போடுறேன். வெரி குட். எல்லா பீஸும் போட்டு போகணும். இப்போ பறிச்சு எடுத்துட்டு போகணும். எஸ். மக்கள் இது வந்து ரெடி பண்ணுவோம். அங்கிள் இது வந்து கழித்தாங்க. கழுவி எடுத்துட்டு நானா? சரி நான் போய் கழுவி எடுத்துட்டு வரேன். என்னப்பா இந்த குட்டை வேலை வாங்கிட்டு அங்கிள் இப்போ பொரிச்சிடலாமா? நம்ம இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பன்னீரை பொரிச்சு எடுத்துக்குவோம். நம்ம பாப்ஸ் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு சின்ன டிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். வெஜ் மயோனஸ் இது கூட லைட்டாக நம்ம பெரி பெரி போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு நம்ம டொமேட்டோ கெச்சப். இது சிம்பிளாக நம்ம வீட்டிலையே இருக்கிறத வச்சு இந்த டிப் ரெடி பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பன்னீர் பாப்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. அங்கிள் சமையல்காரர் பண்ணது சூப்பரா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? வெரி குட். இந்த பன்னீர் சூப்பரா இருக்குல்ல. இதே மாதிரி சமைச்சு பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் போட்டுக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் சாப்பிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை பற்றி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஷெஃப்? இந்த பாக்கெட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பன்னீர், பேபிகார்ன், கோபி இந்த மாதிரி ஏதாச்சும் இதே சேம் ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பாக்கெட் ஸ்நாக்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ப்ராப்ளம் வருது. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அங்கிள் இது வந்து வீட்டில் பேக் பண்ணிடுறீங்களா? நான் கொஞ்சமாக சாப்பிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போக போறியா? ஆமாம், டப்பா எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. டப்பா கொண்டு வந்திருக்காங்க மக்களே. இவங்களுக்கு பார்சலில் போட்டுருவோம். ஓகே பார்சல் பண்ணிவிடுவோமா? ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஷாம் மற்றும் பாண்டியன். அடுத்த சப்ஸ்கிரைபர் ஜனனி. பாய் பாய். இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. சமையல்காரர்ல வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.